மார்னிங், நான் உங்கள் ஆர்எம்ஏ மிஸ். இன்றைக்கி யூனிட் 2ல் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் நான் யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்னென்னா சீரற்ற இயக்கம். கவனிங்க. நவ் கன்சிடர் எ பஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் ஸ்டாப். இட் ப்ரொசீட் ஸ்லோலி வென் இட் பாசஸ் த்ரூ crowded ஏரியா ஆஃப் த ரோட். சப்போஸ் இட் மேனேஜஸ் டு ட்ராவல் மியர்லி 100 meter in 5 minutes due to heavy traffic and is able to travel about 2 km in 5 minutes when the road is clear. Hence the motion of the bus is non-uniform. That is, it travels unequal distances in equal intervals of time. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பஸ் ஸ்டாண்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா க்ரௌடட் ஏரியா, அங்கே ஹெவி டிராஃபிக் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 minutesல அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் போயிருக்கு, 100 meter தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் டிராஃபிக் கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறம் அடுத்த 5 minutesல எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா 2 kilometer போயிடுச்சு. இப்போ நல்லா கவனிங்க. ரெண்டுலேயுமே டைம் ஈக்குவல். ஃபஸ்ட்டும் 5 minutes தான், அடுத்தும் 5 minutes தான். ஆனால் பாருங்கள், அது எவ்வளோ டிஸ்டன்ஸை ரீச் ஆகிருக்குன்னா ஃபஸ்ட்டு 5 minutesல 100 meter, அடுத்த 5 minutesல 2 kilometer. அப்போது டைம் மாறல, ஆனால் டிஸ்டன்ஸ் மாறி போச்சு. இப்படி சமமான கால இடைவெளிகளில் சமமற்ற தொலைவை ஒரு பொருள் கடந்தால் அதுக்கு பேர் சீரற்ற இயக்கம்னு பேர். நெக்ஸ்ட் பாருங்கள். Thus an object is said to be in non-uniform motion if it covers unequal distances in equal intervals of time. அதாவது டைம் ஈக்குவல் தான், ஆனால் வந்து கடந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அன்ஈக்குவல். அப்போ இந்த டைப் ஆஃப் மோஷனுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் மோஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னால் என்னன்னு பார்க்கலாம். கவனிங்க. டிஸ்டன்ஸுங்கிறது தொலைவு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இடப்பெயர்ச்சி. கன்சிடர் எ பாடி மூவிங் ஃப்ரம் த பாயிண்ட் ஏ. இட் மூவ்ஸ் அலாங் த பாத் given in the figure 2.1 and reaches the point B. The total length of the path travelled by the body from A to B is called distance travelled by the body. The length of the straight line AB is called displacement of the body. இப்போ நல்லா கவனிங்க. இது எப்படி வந்து டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஏல ஸ்டார்ட் ஆகுது. எந்த பிளேஸுக்கு போகுது? பிக்கு போகுது. அதோட பாத்து பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு இர்ரெகுலர் பாத்து இருக்குது. இந்த பாத்தில் அது எந்த பாத்து வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் கடந்த மொத்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னென்னா ஏலேருந்து பிக்கு நம்ம வரையக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளோ லென்த்தோ அதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். நல்லா கவனிங்க. ஒரு பொருள் வந்து கடந்த பாதையோட மொத்த நீளத்துக்கு பேர் தொலைவு. ஒரு பொருள் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளியை அடையும் போது இடையில் இருக்கிற நேர்கோட்டு தொலைவுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள். டிஸ்டன்ஸ்னால் என்னன்னு பாருங்கள். அதோட டெஃபினிஷன்: த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாத் ட்ராவல்டு பை எ மூவிங் பாடி irrespective ஆஃப் த டைரக்ஷன் இஸ் கால்டு த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாடி. நல்லா கவனிங்க. ஒரு பொருள் கடந்த உண்மையான நீளம், ஒரு பொருள் கடந்த உண்மையான நீளத்துக்கு பேர் தான் டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் வேணாலும் இருக்கலாம். இதுக்கு டைரக்ஷனுங்கிறது அவசியம் கிடையாது. இட் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர் இன் எஸ்ஐ சிஸ்டம். டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு லென்த்துங்கிறதுனால லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட்டும் மீட்டர் தான். இட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி ஹேவிங் மேக்னிடியூட் ஒன்லி. நல்லா கவனிங்க. டிஸ்டன்ஸுக்கு நம்ம வந்து சொல்கிற அந்த மேக்னிடியூடு மட்டும்தான், எண் மதிப்பு மட்டும்தான், டைரக்ஷன் அவசியம் இல்லை. அப்போ மேக்னிடியூடு மட்டும் இருந்தால் இது என்ன டைப் ஆஃப் குவான்டிட்டி? ஸ்கேலார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் எ மூவிங் பாடி இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன். இம்பார்ட்டன் ஒன்று. ஒரு குறிப்பிட்ட திசையை பொறுத்து ஒரு இயங்குகிற பொருள் அதோட நிலையை எப்படி மாற்றிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். It is a vector quantity having both magnitude and direction. It is also measured in meter in SI system. நல்லா கவனிங்க. இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா இதோட நீளத்தோடு சேர்த்து அதோட டைரக்ஷனையும் சொல்கிறதுனால இது வந்து வெக்டர் குவான்டிட்டி. இதுவும் வந்து ஆக்சுவலாக ஒரு நீளங்கிறதுனால SI யூனிட்டு மீட்டர் தான். நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஆக்டிவிட்டி 3 பாருங்க பார்க்கலாம். Observe the motion of a car as shown in the figure and answer the following question. First question பாருங்கள்.
Compare the distance covered by the car through the path ABC and AC. What do you observe? இதுதான் ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா ஏலேருந்து பொருள் பிக்கு போய் அப்புறம் சிக்கு போகுது. இதோட ஆக்சுவலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 மீட்டர், அடுத்தது ஒரு 3 மீட்டர். ஏலேருந்து சிக்கு ரீச் ஆகும்போது டோட்டலாக அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு? 7 மீட்டர். அடுத்தது பாருங்கள், ஏலேருந்து சிக்கு டைரெக்டாக போனால் அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு? 5 மீட்டர். இதுலேருந்து என்ன தெரியுது? இப்போ எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு? ஏலேருந்து சியை ரீச் ஆகிறதுக்கு ஏசி வழியாக போனால் ஷார்ட்டா அல்லது ஏலேருந்து பிக்கு போய் பிலேருந்து சிக்கு போனால் ஷார்ட்டா அப்படின்னா ஏசி வழியாக போகிறது தான் ஷார்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் பாத் கிவ்ஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டு ரீச் டி ஃப்ரம் ஏ? இஸ் இட் த பாத் ஏபிசிடி ஆர் த பாத் ஏசிடி ஆர் த பாத் ஏடி? நல்லா கவனிங்க, இம்பார்ட்டன் ஒன்று. அடுத்தது நமக்கு டியிலேருந்து ஏக்கு வரணும், இங்கே வரணும். இப்போ நல்லா கவனிங்க, ஏவிலேருந்து பிக்கு போய் பியிலேருந்து சிக்கு போய் டிக்கு போய் மறுபடியும் ஏக்கு வர ஷார்ட்டா அல்லது ஏலேருந்து சிக்கு போய் டிக்கு போய் மறுபடியும் ஏக்கு வர ஷார்ட்டா அல்லது டியிலேருந்து டைரெக்டாக ஏக்கு வர ஷார்ட்டானா டியிலேருந்து டைரெக்டாக ஏக்கு வரத ஷார்ட்டு, அது 3 மீட்டர் மட்டும்தான். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்பீடு, வெலாசிட்டி அண்ட் அக்ஸலரேஷன். ஸ்பீடுங்கிறது வேகம், வெலாசிட்டிங்கிறது திசை வேகம், அக்ஸலரேஷன்னா முடுக்கம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். Speed is the quantity which shows how fast the body is moving, but velocity is the quantity which shows the speed as well as the direction of the moving body. Important ஒன்று. ஸ்பீடுங்கிறது என்னென்னா ஒரு பொருள் எவ்வளவு வேகமாக போகுது மட்டும் சொல்கிறதுக்கு பேர் ஸ்பீடு. அந்த பொருள் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் வெலாசிட்டி. இப்போ ஸ்பீடோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாரு. வேகம்னா speed is the rate of change of distance or the distance traveled in unit time. ஓரளவு நேரத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரத்தை கடக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு பேர் ஸ்பீடு. இட் இஸ் எ ஸ்கேலர் குவான்டிட்டி. த SI யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். நல்லா கவனிங்க, ஸ்பீடுங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பொருள் எவ்வளோ டிஸ்டன்ஸை கடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஸ்பீடு. ஸ்பீடுக்கு டைரக்ஷன் தேவையில்லாதனால இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸுக்கு மீட்டர், டைமுக்கு செகண்டுங்கிறது யூனிட்டு. அப்போ மீட்டர் பர் செகண்டுன்னு எழுதலாம், அல்லது செகண்டை மேலே கொண்டு போய் மீட்டர் செகண்ட் பவர் -1ன்னு எழுதலாம். அடுத்து பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஈஸியான ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பாருங்கள் பார்க்கலாம். an object travels 16 meter in 4 seconds and then another 16 meter in 2 seconds. What is the average speed of the object? நல்லா கவனிங்க, 2 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 2 டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு, சராசரி வேகம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒரு 16 மீட்டர் ப்ளஸ் அடுத்து ஒரு 16 மீட்டர், டோட்டலாக 32 மீட்டர். இப்போ டைம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 4 செகண்ட் இருக்குது, அடுத்தது 2 செகண்ட் இருக்குது, டோட்டலாக 6 செகண்ட்ஸ். இப்போ ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுனால 2 டிஸ்டன்ஸை கூட்டிக்கணும், அதே மாதிரி 2 டைமையும் கூட்டிக்கணும். அப்போ ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 32 மீட்டர். டோட்டல் டைமு 6 செகண்ட்ஸ். அப்போது 5.33 மீட்டர் பர் செகண்ட் எழுதலாம், அல்லது செகண்டை மேலே கொண்டு போனால் மீட்டர் செகண்ட் பவர் -1. Therefore, the average speed of the object is 5.33 meter second power -1. Next பாருங்க, அடுத்து இன்னொரு சம் இருக்குது. ப்ராப்ளம் 2. A sound is heard 5 seconds later than the lightning is seen in the sky on a rainy day. நல்லா கவனிங்க, ஒரு மழை நாளில் இடியோட சவுண்டு பார்த்திங்கன்னா மின்னலை பார்த்துட்டு இடியோட சவுண்டு ஒரு 5 செகண்ட் லேட்டாக கேட்குது. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் லைட்னிங். மின்னல் எந்த இடத்துல இருந்தது, அந்த லொக்கேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கிவன் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஈக்குவல் டு 346 மீட்டர் செகண்ட் பவர் -1. இப்போ நல்லா கவனிங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு டைம் கொடுத்துட்டாங்க 5 செகண்ட், ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 346. இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன? ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும்னா டைம் டிவைடில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் என்னவாகும்? மல்டிபிள் ஆகும். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு எவ்வளோ? 346. டைம் எவ்வளோ? 5 செகண்ட். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர் வரும்? 1730 மீட்டர். Thus the distance of location of lightning is 1730 மீட்டர். இதோடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் கொஷின் மார்க் பண்ணிக்கிங்க பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் கொஷின் இந்த ப்ராப்ளம் 2. அடுத்தது பாருங்கள், இந்த ப்ராப்ளம் 1. நெக்ஸ்ட்டு ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஸ்பீடு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், நெக்ஸ்ட்டு ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் டிஸ்டன்ஸ். இந்த 4 கொஷின். டிஸ்டன்ஸ்னால் என்ன, அடுத்து ஸ்பீடுனா என்ன, 2 ப்ராப்ளம்ஸ். இது 4 தான் ஹோம்ஒர்க்கு. ஹோம்ஒர்க்கை படித்து சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.